அனைவருக்கும் வணக்கம். தமிழன்ராஜ் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம டிஎன்பிசி சிலபஸ் படி ஜிகே ஸ்கூல் புக்கில் எந்தெந்த லெசன் பார்த்துட்டு வரோம். இப்போ குப்தர்கள் பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். குப்தர்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோமாக்க 6ஆம் வகுப்பு வரலாறில் இருக்குது. 6வது வரலாறில் இருக்குது. அடுத்து 11வது வகுப்பு வரலாறில் இருக்குது. அடுத்து 12ஆம் வகுப்பு அறவியலில் இருக்குது. இந்த 3 புக்குலையும் குப்தர்கள் பற்றிய டாபிக்கு இடம்பெற்றிருக்கு. இதில் 6ஆம் வகுப்பு நம்ம ஒரு வீடியோ முடிச்சிட்டோம். 11ஆம் வகுப்பு வரலாறில் குப்தர்கள் பற்றி பார்த்துட்டோம். இந்த 2 வீடியோ பார்க்காதவங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம், அதை பார்த்துக்கோங்க. இப்போ 12ஆம் வகுப்பு அறவியலில் உள்ள குப்தர்கள் டாபிக் தான் பார்க்க போகிறோம். இது 12ஆம் வகுப்பு அறவியலில் அலகு 5ல் இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை என்ற டாப்பிக்கில் குப்தர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. இது குப்தர்கள் ஆட்சி முறையை பற்றி இந்த 12ஆம் வகுப்பு அறவியலில் பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு குப்தர்கால பண்பாடை பார்ப்போம். குப்தர்கால பண்பாடு இது குப்தர்காலம் எந்த நூற்றாண்டுலேருந்து எந்த நூற்றாண்டு வரைக்கும்னு பார்த்தோமாக்க கிபி பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் குப்தர் காலத்தை சொல்லலாம். நம்ம 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் குப்தர் காலம் எந்தனா கிபி 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும். இதில் குப்த பேரரசை தோற்றுவிச்சார் யாருன்னா ஃபஸ்ட்டு ஸ்ரீகுப்தர். ஸ்ரீகுப்தர் தான் முதல் அரசர். குப்த பேரரசின் முதல் அரசர் யாருன்னா ஸ்ரீகுப்தர். குப்தர் என்பவரால் தான் இந்த குப்தர் பேரரசு தோற்றுவிக்கப்பட்டது. ஸ்ரீகுப்தருக்கு அடுத்து யார் வராருன்னா கடோஜ் கஜூர் வரார். இவருடைய புதல்வன் கடோஜ் கஜூர் வர. அதுக்கப்புறம் வர்றவர் யாருன்னா முதலாம் சந்திரகுப்தர், அடுத்து முதலாம் சமுத்திரகுப்தர், அடுத்து 2ஆம் சந்திரகுப்தர், அடுத்து முதலாம் குமாரகுப்தர், அதுக்கப்புறம் ஸ்கந்தகுப்தர் வருவார். ஸ்கந்தகுப்தர் இவர் தான் கடைசி பேரரசர்ன்றோம். முதல் பேரரசன் இது ஸ்ரீகுப்தர் முதல் அரசர். முதல் பேரரசன் பார்த்தோமாக்க முதலாம் சந்திரகுப்தர் தான் முதல் பேரரசர். அதே மாதிரி கடைசி பேரரசன் பார்த்தோமாக்க கந்தகுப்தர், இவர் தான் கடைசி பேரரசர். அதில் கடைசி அரசன் பார்த்தோமாக்க நமக்கு யார் விஷ்ணுகுப்தர் வருவார். விஷ்ணுகுப்தர் தான் கடைசி குப்த அரசர் என்று அறியப்படுகிறார். நம்ம தெரிஞ்சளவு அதுக்கு இடையில் எத்தனை அரசர்கள் வந்தாலும் கடைசி அரசராக அறியப்படுபவர் விஷ்ணுகுப்தர். முதல் அரசர் யாருன்னா ஸ்ரீகுப்தர், கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். அதே மாதிரி முதல் பேரரசர் யாருன்னு பார்த்தோமாக்க முதலாம் சந்திரகுப்தர், கடைசி பேரரசர்னு பார்த்தோமாக்க கந்தகுப்தர். இந்த இவர்கள் தான் குப்தர், சந்திரகுப்தர், முதலாம் சமுத்திரகுப்தர், 2ஆம் சமுத்திரகுப்தர், முதலாம் குமாரகுப்தர், இவர்கள் தான் முக்கியமான குப்த அரசர்கள். குப்த அரசர்களுக்கான சான்று இந்த மெகரொலி இரும்பு தூண். இது இந்த இரும்பு தூண் இன்றும் திருப்பிடிக்காம அளவுக்கு இன்று இருக்குது. இது குப்தர்களுடைய இரும்பு கலைக்கு எடுத்துக்காட்டாக இன்றும் விளங்குகிறது. அடுத்து பார்த்தோமாக்க இந்த பாக்ஸை பாருங்க. இங்கே விசாகதத்தர், காளிதாசர் ஆகியோரின் இலக்கியங்கள். இப்போ குப்த பேரரசை நம்ம அறிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன சான்று இருக்குதுன்னு பார்த்தோமாக்க விசாகதத்தர், காளிதாசர் எழுதிய இலக்கியங்கள், காளிதாசர் எழுதிய இலக்கியங்கள், அப்புறம் அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு, அப்புறம் மெகரொலி இரும்பு தூண் கல்வெட்டு, அப்புறம் சீன பயணியின் பாகியான் குறிப்புகள். சீன பயணி பாகியான் குறிப்புகள் என்ன சொல்கிறோம், போகோகி எனப்பட்ட அந்த பயண குறிப்பை பற்றி நம்ம குப்தர்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். அதே மாதிரியே நாணயங்கள், வரலாற்று சின்னங்கள், இவெல்லாம் குப்தர் கால ஆட்சியை பற்றி எடுத்துரைக்கின்றன நமக்கு. அடுத்து இந்த பாக்ஸ் முக்கியமான பாக்ஸ் பார்த்தோம்னாக்க பாகியான் குறிப்புகள். பாகியான் யார்? ஒரு சீன பயணி. அவர் யார்? 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வந்த ஒரு சீன பயணி. இந்தியாவிற்கு வந்த முதல் சீன பயணி யாருன்னா பாகியான். இவர் பெசாவர், காசி, கயா உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று பார்வையிட்டார். இவர் இந்தியாவில் 9 ஆண்டுகள் தங்கியிருந்தார். பாகியான் இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் தங்கியிருந்தார்னா 9 ஆண்டுகள் தங்கியிருந்தார். இவர் பாடலிபுத்திரத்தில் 3 ஆண்டு இருந்து சமஸ்கிருத மொழியையும் பௌத்த இலக்கியங்களையும் கற்றார். பாடலிபுத்திரத்தில் 3 ஆண்டு, இந்தியாவில் 9 ஆண்டு இருந்திருக்காரு, பாடலிபுத்திரத்தில் 3 ஆண்டு இருந்திருக்காரு. 3 ஆண்டில் சமஸ்கிருத மொழி பௌத்த இலக்கியங்களையும் கற்றிருக்காரு. இவருடைய குறிப்புகள் 2ஆம் சந்திரகுப்தரின் காலத்தில்
காலத்தில் நிலவிய அரசியல், சமூக, பொருளாதார, சமய நிலைகளை பற்றி கூறுகின்றன. ஏன்னா 2ஆம் சந்திரகுப்தர் இருக்கும்போது தான் சீன பயணி வருவார். சீன பயணி எந்த நூற்றாண்டில் வருவார்னு பார்த்தோமாக்கா 5ஆம் நூற்றாண்டில் தான் இவர் வருவார். 5ஆம் நூற்றாண்டில் தான் பாகியன் வருவார். இவர் வரும்போது ஆட்சி செய்தவர் யாருன்னு பார்த்தோமாக்க 2ஆம் சந்திரகுப்தர். அதனால தான் 2ஆம் சந்திரகுப்தர் ஆட்சிகளை பற்றி அவர் அதிகமாக எழுதியிருப்பார். அடுத்த ஆட்சி முறைன்னு பார்த்தோமாக்கும் குப்த பேரரசர்கள் வந்து பல பட்டங்களை நிரூபிக்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோமா ஸ்ரீகுப்தரும் கடவுஜ் கஜூரும் மகாராஜான்னு அழைச்சிக்கிடுவாங்க. அடுத்து வந்த சந்திரகுப்தர் வந்து மகாராஜாதிராஜான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குப்த பேரரசர்கள் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பட்டங்களை போட்டு அழைச்சிக்கிடுவாங்க. அதில் பரம பட்டாகரா, அடுத்து மகாராஜாதிராஜா, பரமேஸ்வரா, சாம்ராட்டு போன்ற விருது பகைகளை சூட்டி கொண்டனர். அதே மாதிரி பேரரசர் கீழே வந்து முதலமைச்சர் இருப்பாங்க, படைத்தலைவர் இருப்பாங்க. இவங்க தான் அந்த அரசனுக்கு வந்து ஆலோசனை கூறுவாங்க. அதே மாதிரி குப்தர் காலத்தில் குமாராத்தியர்கள் இவங்க யாருன்னா இவங்க வந்து வருவாய்த்துறையில் உயர் அதிகாரிகள். வருவாய்த்துறையில் உயர் அதிகாரிகள் யாருன்னா குமாராத்தியர்கள். குப்தர் காலத்தில் இருந்த குமாராத்தியர்கள் தான் வருவாய்த்துறையில் உயர் அதிகாரிகள். அடுத்து மகாசந்தி விக்கிரகா யாருன்னு பார்த்தோமாக்க இவர் தான் வெளியுறவுத்துறை அமைச்சர். வெளியுறவுத்துறை அமைச்சர் யாருன்னா மகாசந்திர விக்கிரகா. அடுத்து வந்து நீதித்துறை மற்றும் இராணுவத்துறையில் பொறுப்பு வகித்த அமைச்சர்களை எப்படி சொல்லுவான்? இது அந்த 11th பார்த்தோம்னா தண்டநாயக்கா, மகா தண்டநாயக்கான்னு யாரை சொல்கிறோம்னா நீதித்துறை மற்றும் இராணுவத்துறையில் பொறுப்பு வகித்த அமைச்சர்களே. நீதித்துறையில் அமைச்சர் வந்து தண்டநாயகான்னு சொல்கிறோம், இராணுவத்துறையில் பொறுப்பு வகித்த வந்து மகா தண்டநாயகான்னு சொல்கிறோம். இதை ஏன் வச்சுக்கோங்க, நீதித்துறை வந்து தண்டநாயகா, இராணுவத்துறை வந்து மகா தண்டநாயகா, இதை வச்சுக்கிறோம். அடுத்து இப்படி எந்த இது சொல்லணுமாக்க அலகாபாத் தூண் கல்வெட்டு தான் இதை வந்து இந்த செய்தியை குறிப்பிடுது. அடுத்து குதிரைப்படை தலைவர் மகா அஸ்வபதி. குதிரைப்படை தலைவர் என்னான்னு சொல்கிறோம், மகா அஸ்வபதினு சொல்கிறோம். அதே மாதிரி சேனாதிபதினு சொல்லுவோம், அது பின்னாடி இருக்கும், அதை பார்ப்போம். இப்போ இந்த பாக்ஸை பார்ப்போம். அலகாபாத் கற்றோன்னு இது வந்து இதை யாரால் பொறிக்கப்பட்டதுன்னு பார்த்தோமா ஹரிசேனர் என்பவரால் பொறிக்கப்பட்டது. இதில் எத்தனை வரிகள் இருக்குதுன்னு பார்த்தோமாக்கும் 33 வரிகள் இருக்குது. இதில் வந்து யாரை பற்றி குறிப்பிட்டிருக்கோன்னா முதலாம் சமுத்திரகுப்தரின் போர் வெற்றிகள் பற்றி குறிப்பிடுது. அலகாபாத் தூண் கல்வெட்டு யாரை பற்றி குறிப்பிடுதுன்னா முதலாம் சமுத்திரகுப்தரை பற்றி குறிப்பிடுது. இது அவருடைய வெற்றிகள், படைத்திறன் ஆகியவை பற்றியும் குப்த பேரரசின் ஆட்சி எல்லைகள் பற்றியும் குறிப்பிடுது. இந்த கல்வெட்டுனா அலகாபாத் தூண் கல்வெட்டுனா என்ன வச்சுக்கிறோம்னா அதை பொறிச்சது யார்? ஹரிசேனர். அது எத்தனை வரிகள் இருக்குது? 33 வரிகள் இருக்குது. அது யாருடைய வெற்றிகளை பற்றி குறிப்பிடுதுன்னா முதலாம் சமுத்திரகுப்தரை பற்றி குறிப்பிடுது. இது இன்னும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும்னா இந்த கல்வெட்டு வந்து சமஸ்கிருத மொழியில் தான் எழுதப்பட்டது. இதை ஏன் வச்சுக்கோங்க, சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு. இது சமுத்திரகுப்தரின் ஆட்சி வெற்றியை பற்றி குறிப்பிடுதா? இது வந்து அவரே சொல்லியிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் தான் இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டை அவருடைய ஆட்சி காலத்தில் தான் பொறிச்சிருப்பாங்க. இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் ஹரிசேனர் பொறிச்சிருப்பார். அடுத்து குப்தர்களின் ஆட்சி பிரிவுகள் பார்த்தோமாக்கா குப்தர்களின் பேரரசை வந்து தேசம் அல்லது புக்தி என்ற பெயர்களை கொண்ட மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. இம்மாநிலங்களை வந்து உபாரிகா என்ற ஆளுநர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க. யார் மாநிலங்களாக பிரித்து அதை ஆட்சி செஞ்சது யாருன்னா உபாரிகா என்ற ஆளுநர்கள் ஆட்சி செய்தனர். இவர் அந்த உபாரிகாவை நியமிக்கிறது யாருன்னு பார்த்தோமாக்க பேரரசர் தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் மற்ற அதிகாரிகளை யார் நியமிப்பாருன்னா உபாரிகா தான் நியமிப்பார். ஆளுநர் உபாரிகாண்டா ஆளுநர். உபாரிகாவை நியமிக்கிறது பேரரசர். மற்ற அதிகாரிகளை நியமிப்பவர் யாருன்னா உபாரிகா. இதை ஏன் வச்சுக்கோங்க. அப்புறம் கீழே அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இல்லை. அடுத்து பார்த்தோம்னா இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் பஞ்சமண்டலி என்ற குடும்பத்தை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. யாரோடைய காலத்தில்? இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் பஞ்சமண்டலி என்ற குடும்பத்தை பற்றிய குறிப்புகள் காணப்படுது. இது எதில் காணப்படுதுன்னா சாஞ்சி கல்வெட்டில் காணப்படுது.
இதை வச்சுக்கோங்க. சாஞ்சி கல்வெட்டில் காணப்படுது. அடுத்து இங்கிட்டு பார்த்தோமாக்க படை நிர்வாகம். படை நிர்வாகத்தில் பார்த்தோமாக்க நம்ம ஏற்கனவே பார்த்ததான் காலாட்படையின் தலைவர் யாருன்னு பார்த்தோமாக்க பாலாதி கிருதியா. காலாட்படையின் தலைவர் யாருன்னு பார்த்தோமாக்க பாலாதி கிருதியா. அதே மாதிரி குதிரைப்படை தலைவர்னு பார்த்தோமாக்க சேனாதிபதி. அங்கே அசுவபதி பார்த்தோமா, இங்கே சேனாதிபதின்னு இருக்கு. அடுத்து இராணுவ கிடங்குகளின் தலைமை அலுவலகம் வந்து ரணபந்தகா. இது 3 வச்சுக்கோங்க. காலாட்படையின் தலைவர் வந்து பாலாதி கிருதியா. அடுத்து குதிரைப்படை தலைவர் வந்து சேனாதிபதி. அடுத்து இராணுவ கிடங்குகளின் தலைமை அலுவலகம் வந்து ரணபந்தகா எனப்பட்டது. அடுத்து இவங்க யாருன்னு பார்த்தோமாக்க மகாபிரதிகரா. மகாபிரதிகரா யாருன்னு பார்த்தோமாக்க அரண்மனை காவலர். மகாபிரதின்னு யாருன்னு பார்த்தோமாக்க அரண்மனை காவலர். அதே மாதிரி கத்திய பகிதா. கத்திய பகிதா யாருன்னு சமையலறை கண்காணிப்பாளர். அடுத்து அமத்யா சச்சிவா. அமத்யா சச்சிவான்னு பார்த்தோமாக்க இவங்க வந்து நிர்வாக அதிகாரிகளாக இருப்பவங்க. அமத்யா சச்சிவா யாருன்னா நிர்வாக அதிகாரிகள். இதை பாருங்கள், மகாபிரதிகராண்டா காவலர்கள், கத்திய பகிதாண்டா சமையலறை கண்காணிப்பாளர், அமத்யா சச்சிவாண்டா நிர்வாக அதிகாரிகள். அதே மாதிரி ஒற்றர்களை கொண்ட உளவு அமைப்பு எதுன்னு பார்த்தோமாக்க துடாகா. இது துடாகா வச்சுக்கோங்க. ஒற்றர்களை கொண்ட உளவு அமைப்பு வந்து துடாகா. அடுத்து வந்து குப்தர்களின் சமூக நிலை. சமூக நிலைன்னு பார்த்தோமாக்க குப்தர் கால சமூக நிலை சிறந்து விளங்கியது. ஆமாம், குடும்பங்கள் கூட்டு குடும்பமாக இருந்தன. வர்ணாசிரம முறை வந்து அந்த குப்தர் காலத்தில் தான் உருவாச்சு பின்பற்றியிருப்பாங்க. இது பெண்கள் குப்தர் காலத்தில் பெண்கள் வந்து உயர்ந்த நிலையில் தான் வைத்து மதிக்கப்பட்டனர். இது ஆச்சாரியாண்டா ஆசிரியர்களுக்கு சமூகத்தில் உயர்ந்த மதிப்பு இருக்குது. ஆச்சாரியாண்டா ஆசிரியர். ஆசிரியர் அவர்களுக்கு வந்து சமூகத்தில் உயர்ந்த மதிப்பு இருந்திருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு உயர்ந்த நிலையில் வைத்து மதிக்கப்பட்டனர் குப்தர் காலத்தில். அடுத்து குப்தர் கால பொருளாதார நிலை பார்த்தோமாக்க குப்தர் காலத்தில் வேளாண்மை சிறந்து விளங்கியது. குப்தர் காலத்திலே முக்கிய தொழிலாக வேளாண்மை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோமாக்க ஜல நிர்கமா என்ற வடிகால் மூலம் நீர்ப்பாசன பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டது. அது வச்சுக்கோ. அடுத்து சுதர்சனா ஏரி குப்தர் கால நீர்ப்பாசனத்தில் முக்கிய இடம் பிடித்தது. சுதர்சனா ஏரி. சுதர்சனா ஏரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம், நம்ம குஜராத்தில் இருக்குதுன்னு பார்த்தோமா. குஜராத்தில் இருக்குது சுதர்சனா ஏரி. அடுத்து வந்து விளைச்சலில் 1/6 மக்களிடமிருந்து வரியாக பெற்றனர். 6லேருந்து 1 பங்கு. 6 வரியாக பெற்றனர். 1. அடுத்து வந்து விளைச்சல் 6 வரியாக பெற்றனர். அவ்வரி வந்து என்ன பாகான்னு சொல்லுவோம், கரா என்ற வரி. அடுத்து பல வரிகள் இருக்குது. இது வந்து 11th வரலாறில் வந்து அந்த வரிகளுக்கான விளக்கம் நல்லா பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு தடவை பார்த்துக்கங்க நல்லா. அடுத்து கிரண்யா. கிரண்யா என்ற வரி வந்து தங்க நாணயங்கள் வைத்திருப்போர். கிரண்யா என்ற வரி வந்து தங்க நாணயங்கள் வைத்திருப்போர் செலுத்தும் வரியாகும். அடுத்து வந்து குப்தர் காலத்தில் சிறந்து விளங்கிய உலோகத் தொழில் சுரங்கத் தொழில். குப்தர் காலத்தில் விளங்கிய சிறந்த தொழில்னு பார்த்தோமாக்க சுரங்கத் தொழிலும் உலோகத் தொழிலும் தான் சிறந்து விளங்கியது. அடுத்த வேளாண்மைக்கு அடுத்து உலோகத் தொழில் தான் சிறந்து விளங்கியது. உலோகத் தொழில் அடுத்து சுரங்கத் தொழில். அடுத்து பீகார்லேருந்து இரும்பு படிவுகள். அப்போ குப்தர் காலத்துலேருந்து பீகார்லேருந்து இரும்பு எடுத்திருக்காங்க. அடுத்து ராஜஸ்தான்லேருந்து செம்பு எடுத்திருக்காங்க. இந்த படிவுகள்லாம் கண்டறியப்பட்டது. அடுத்து வணிகர்கள் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வணிகர்களுக்குள் வணிக்கு, சிரேஷ்டி, சார்த்தவாகா என்ற 3 பிரிவினர் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம 11ஆம் வகுப்பு வரலாறு புக்கில் வந்து 2 தான் கொடுத்துருப்பாங்க. 2 யாராருன்னா கொடுத்துருப்பாங்க, சிரேஷ்டியும் சார்த்தவாகாவும் 2 பேர் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த 12ஆம் வகுப்பு அறிவியலில் வந்து 3 பேர் கொடுத்துருக்காங்க. வணிக்கு, சிரேஷ்டி, சார்த்தவாகா என்ற 3 பிரிவினர் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சார்த்தவாகண்டா யாருன்னா லாபத்தை தேடி ஊரங்கு வணிகம் செய்பவர். அதே மாதிரி வணிக்கு, சிரேஷ்டி என்பவர் வந்து உள்ளூர் வணிகர்கள். ஒரே இடத்துல வணிகம் செய்வாங்க தான் அந்த வணிக்கும் சிரேஷ்டியும். சார்த்தவாகா வந்து லாபம் தேடி இடம் விட்டு இடம் வணிகம் செய்வாங்க தான் இந்த சார்த்தவாகா. அடுத்து வந்து உச்சயினி, காசி, வைசாலி, கயா, பிரயாகாய், மதுரா ஆகிய இடங்கள் வந்து குப்தர் கால முக்கிய வணிக மையங்களாக திகழ்ந்தனர். குப்தர் கால வணிக மையங்கள்னு பார்த்தோமாக்க உஜ்ஜயினி, காசி, வைசாலி, கயா, பிரயாகை,
மதுரா ஆகிய வந்து குப்தர்களின் வணிக மையங்கள். அடுத்து குப்தர்களின் துறைமுகம் பார்த்தோமாக்க கல்யாண், புரோச்சு, காம்பே, தாமிரலிப்தி இதெல்லாம் வந்து குப்தர்கால துறைமுகங்கள். குப்தர்கால துறைமுகங்கள் யாரை வச்சுங்க? துறைமுகம்னா என்னென்னா கல்யாண், புரோச், காம்பே, தாமிரலிப்தி இதெல்லாம் குப்தர்கால துறைமுகம். வணிக மையம் எதுன்னு பார்த்தோமாக்க உஜ்ஜயினி, காசி, வைசாலி, கயா, பிரயாகை, மதுரா இதெல்லாம் வணிக மையங்கள். அடுத்து வந்து இவங்க வந்து நீர்வழி போக்குவரத்துக்கு கங்கை, கிருஷ்ணா, காவேரி, பிரம்மபுத்திரா ஆகிய நதிகள் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்திற்கு பயன்படுத்தப்பட்டனன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்துங்க வந்து சமய நிலைன்னு பார்த்தோமாக்க குப்தர் காலத்தில் இந்து சமயம் முழுமையடைந்தது. குப்தர் காலத்தில் இந்து சமயம்தான் முழுமையடைந்தது. அடுத்து வந்து இந்த பாகியான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? பாகியான் வந்து கங்கை சமவெளி பகுதியை வந்து என்ன சொல்லியிருப்பார்னா பிராமணர்களின் பூமி என்று குறிப்பிட்டுள்ளார். பாகியான் வந்து கங்கை சமவெளி பகுதியை வந்து பிராமணர்களின் பூமி என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்து மகாவிஷ்ணுவின் வாகனமாக கருடனையும் வணங்கினர். இந்த இது இந்து சமயத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. இது அவ்வளோவா இம்பார்ட்டன் இல்லை நமக்கு. அடுத்து வந்து குப்தர்கள் காலம் வந்து இந்திய செவ்வியல் கலைகளின் காலம்னு சொல்கிறோம். குப்தர் காலத்தை வந்து எதை எப்படி சொல்கிறோம்னா இந்திய செவ்வியல் கலைகளின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து இங்கே பாலித்தீவுன்னு சொல்லியிருக்காங்க. குப்த பேரரசில் இந்து சமயம் இந்தியாவிலிருந்து பாலித்தீவிற்கு பரவியது. யார்? குப்தர் காலத்தில் தான் இந்து மதம் வந்து பாலித்தீவுக்கு போய் இந்த இந்து மதத்தை பரப்பியிருக்காங்க. குப்த பேரரசில் இந்து சமயம் இந்தியாவிலிருந்து பாலித்தீவிற்கு பரவியது. இந்திய பண்பாடும் விழாக்களும் இன்றளவும் அங்குள்ள மக்களால் பின்பற்றப்பட்டு வருகின்றன. கிபி பொது ஆண்டு 7ஆம் நூற்றாண்டின் இந்திய பண்பாடு சிறப்புற்று இருந்ததாக சீன பயணி இச்சிங் தமது குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த சீன பயணி யாருன்னு பார்த்தோமாக்க இச்சிங் எந்த நாட்டு பயணினா சீன பயணி. இதை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்தவர் வந்து பாகியான். அவர் வந்து 5ஆம் நூற்றாண்டில் வருவார். இவர் வந்து 7ஆம் நூற்றாண்டில் வந்தவர்னா சீன பயணி இச்சிங். இவர் என்ன சொல்கிறாருன்னா அதாவது இந்த இந்தியாவில் பின்பற்றப்படும் இந்து மத விழாக்களை பற்றி பாலித்தீவுலையும் கொண்டாடுறாங்கன்னு இவர் சொல்லியிருக்கார். யார்? இச்சிங், சீன பயணி இச்சிங். அடுத்து பௌத்த சமண சமயங்கள். குப்தர் காலத்தில் வந்து இந்து சமயம் சிறப்புற்று இருந்தது. அதே மாதிரி பௌத்த சமண சமயங்களையும் மக்கள் பின்பற்றியிருக்காங்க. இதில் வந்து வசுபந்து வந்து முக்கியமானவர். வசுபதி என்ற பௌத்த சமய அறிஞர். வசுபந்தி யாருன்னா பௌத்த சமய அறிஞர். இந்த வசுபந்தை ஆதரித்தவர் யாருன்னு பார்த்தாங்கன்னா முதலாம் சமுத்திரகுப்தர். இவர் தான் வசுபந்தை ஆதரித்தவர். இது முக்கியமானது. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். வசுபந்தி என்ற பௌத்த அறிஞரை ஆதரித்தவர் யாருன்னு பார்த்தோமாக்க முதலாம் சமுத்திரகுப்தர். அடுத்து புத்தகோசர் யாருன்னு பார்த்தோமாக்க இவர் ஒரு பௌத்த அறிஞர். இலங்கையை சேர்ந்த பௌத்த அறிஞர். அதே மாதிரி கீழே பார்த்தோமாக்க அஜந்தா எல்லோரா. இந்த அஜந்தா எல்லோரா குகை ஓவியங்களும் வட இந்தியாவில் ஸ்தூபிகளும் பௌத்த சமயத்தை மக்கள் பின்பற்றியதற்கான ஆதாரமாக திகழ்து. பௌத்த சமயம் சிறப்புற்று விளங்கியதற்கு ஆதாரம் என்ன கிடச்சிருக்குன்னா அஜந்தா எல்லோரா இதில் உள்ள குகை ஓவியங்கள் மற்றும் இந்தியாவில் உள்ள ஸ்தூபிகள் எங்கே இருக்குன்னா பௌத்த சமயத்தில் தான் வைப்பாங்க. அதனால் இதெல்லாம் வந்து பௌத்த சமயம் இருந்ததற்கான ஆதாரமாக விளங்குது. அடுத்து சமண சமயம் வந்து மதுரா, வல்லபி, உதயகிரி போன்ற இடங்களில் செல்வாக்கு பெற்றிருந்தது. அதை மட்டும் வச்சுங்க. அடுத்து இலக்கியம் இதுதான் கொஸ்டின் ஏரியா, ரொம்ப முக்கியமான ஏரியா. குப்தர் காலத்தில் பல கவிஞர்கள் பல்வேறு வகையான இலக்கியங்களை படைத்து வடமொழியில் புதிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார்கள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோமாக்க காளிதாசர். குப்தர் கால கவிஞர்களில் முக்கியமானவர் பார்த்தோமாக்க காளிதாசர். இவர் எழுதின நூல்கள் பார்த்தோமாக்க சாகுந்தலம், விக்ரமோர்வசியம், மாளவி காக்னிமித்திரம், அடுத்து ரகுவம்சம், அடுத்து குமார சம்பவம், அடுத்து மேகதூதம், அடுத்து ரிது சம்காரம். இந்த நூல்கள்லாம் எழுதினது யாருன்னு பார்த்தோமாக்க காளிதாசர். அடுத்து விசாகதத்தர் வராது. விசாகதத்தர் எழுதிய நூல் வந்து முத்ராட்சசம், தேவி சந்திரகுப்தம். இது முக்கியமானது. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த நூல்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. இந்த இதிலிருந்து அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் இதெல்லாம் இருக்கிறது. அடுத்து வாத்தியசியாயனர்னா இவர் எழுதினது வந்து
காமசூத்திரம். அடுத்து வராகமிகிரர் எழுதுவது வந்து பிரகத் சம்கிதை. அடுத்து சந்திரர் எழுதுகிறது வந்து சந்திராச்சாரிய வியாக்கரணம். இது வந்து ஒரு இலக்கண நூல். சந்திரர் எழுதியது சந்திராச்சாரிய வியாக்கரணம் இலக்கண நூல். அடுத்து அமரர் எழுதியது அமரகோசம். அடுத்து வாக்குப்பட்டார் எழுதிய நூல் வந்து அஷ்டாங்க சங்கிரக. அடுத்து அஷ்டாங்க கிருதய. அடுத்து அஷ்டாங்க கிருதய சம்கிதை. இது வந்து ஒரு மருத்துவ நூல். வாக்குப்பட்டர் வந்து 2 நூல் எழுதியிருக்காரு, அஷ்டாங்க சங்கிரக, அடுத்து அஷ்டாங்க கிருதய சம்கிதை. இது வந்து மருத்துவம் சார்ந்த நூல் எழுதியிருக்கார். அடுத்து வந்து முக்கியமானவர் வந்து ஆரியபட்டர் எழுதின நூல் வந்து இவர் வந்து கணிதத்திலையும் வானவியலையும் சிறந்து விளங்கியிருப்பார். அதனால் ஆரியபட்டியம் இவர் எழுதிய நூல் ஆரியபட்டியம். அடுத்து வந்து சூரிய சித்தாந்தம் ஆகிய நூல்களை எழுதினதுன்னு பார்த்தோமாக்கா ஆரியபட்டர். இவர் வந்து கணித நூல்கள் எழுதியிருப்பார், வானவியல் சம்பந்தமான நூல் எழுதியிருப்பார். அவருடைய எழுதிய நூல் நம்ம 11ஆம் வகுப்பு வரலாறில் பார்த்த மாதிரி ஆரியபட்டியம், சூரிய சித்தாந்தம் இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள். அடுத்து வந்து காமாந்தகர்னு படிச்சிருப்போம். இது வந்து காமாந்தகர் எழுதிய வந்து நீதி சாஸ்திரம். இது வந்து அரசருக்கு கூறுவது போல் அமைந்த நூல் வந்து நீதி சாஸ்திரம். இது யார் எழுதினார்னா காமாந்தகர். அடுத்து வீரசேனர் எழுதிய நூல் வந்து வியாக்கரணம். இந்த நூல்கள்லாம் முக்கியமானது. கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு கொஸ்டினை எதிர்பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி. குப்தர் காலத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் படிப்படியாக வளர்ச்சி பெற தொடங்கியது. ஆரியபட்டர் வந்து கணிதத்துலேயும் வானவியல்லையும் சிறந்து விளங்கியிருப்பார். ஆரியபட்டர் வந்து குப்தர் காலத்தில் வாழ்ந்த தலை சிறந்த அறிஞர். ஏன்னா அவர் வந்து கணிதத்துறையிலையும் வானவியல் துறையிலையும் சிறந்து விளங்கியிருப்பார். இவர் எழுதிய நூல் தான் ஆரியபட்டியம். இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஆரியபட்டியம் வச்சுக்கோங்க என்ற நூலை எழுதினார். இது 1 முதல் 9 வரையிலான எண்ணிற்கு முன்னும் பின்னும் சுழியத்திற்கு மதிப்பு கண்டுபிடிச்சது யார்? இந்தியர்கள் படிச்சிருப்போமா? அவர் யாருன்னா ஆரியபட்டர் தான். குப்தர் காலத்தில் இருந்த ஆரியபட்டர் இவர் தான் 1 முதல் 9 வரை உள்ள எண்ணுக்கு முன்னாடியும் பின்னும் 0வை சேர்த்து அந்த 0வை பயன்படுத்தும் முறையை அவர் கண்டுபிடிச்சார். அதாவது சுழியத்தை பயன்படுத்தும் முறை இவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. யார்? ஆரியபட்டர் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்புறம் கணிதத்தில் இயற்கணிதம், வர்க்கமூலம் இதெல்லாம் சிறந்து விளங்கியவர். அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் வந்து சூரியனை பூமி வலமறிகிறது என்றும் கோள்களின் சுழற்சி பற்றியும் குறிப்பிட்டிருக்கார். யாருன்னா ஆரியபட்டர் தான் சூரியனை பூமி வலமறிகிறது என்று முதல்ல சொன்னவர். அடுத்து இந்த மெகரொலி இரும்புத்தூண். நம்ம குப்தர் காலத்தை அறியக்கூடிய சான்றுகளில் வந்து மெகரொலி இரும்புத்தூண் ஒன்று. குப்தர் காலத்தில் எழுதப்பட்ட மெகரொலி இரும்புத்தூண் இன்று வரை இயற்கை சீற்றங்களுக்கு இடையே துருப்பிடிக்காமல் உள்ளது. ஆரம்பத்திலே பிக்சர் பார்த்தோமா மெகரொலி இரும்புத்தூண், அந்த இதை பற்றி சொல்லியிருக்காங்க. குப்தர் காலத்தில் எழுப்பப்பட்ட மெகரொலி இரும்புத்தூண் இன்று வரைக்கும் எவ்வித இயற்கை சீற்றத்துக்கும் உட்படாமல் துருப்பிடிக்காமல் சிறந்து விளங்குகிறது. இது வந்து குப்தர்களின் உலோகக்கலைக்கு தலை சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. குப்தரோட உலோகக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவது என்றால் மெகரொலி இரும்புத்தூண். அடுத்து குப்தர் காலத்தில் வாழ்ந்த மற்றொரு அறிவியல் மேதைன்னு பார்த்தோம்னா வராகமிகிரர். இவர் எழுதிய நூல் வந்து பிரகத் சம்கிதை. இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான். வராகமிகிரர் எழுதிய நூல் வந்து பிரகத் சம்கிதை என்ற நூலை எழுதினார். இவர் வந்து விண்வெளி, கோள்கள், தாவரங்கள், நில அமைப்பு போன்றவற்றை பற்றியும் குறிப்பிட்டுள்ளார். அதே மாதிரி அஸ்வசாஸ்திரத்தில் கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய்கள் பற்றியும் அவற்றிற்கான சிகிச்சை முறைகள் பற்றியும் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து முக்கியமானவர்னு பார்த்தோமாக்க சரகர் வந்து புகழ்பெற்ற குப்தர் காலத்தில் இருந்த புகழ்பெற்ற மருத்துவர் யான்னு பார்த்தோமாக்க சரகர். இவர் எழுதின நூலை பார்த்தோமாக்க சரக சம்கிதா எழுதினது என்ற மருத்துவ நூலை எழுதினது வந்து சரகர். இவர் ஒரு மருத்துவர். அடுத்து முக்கியமானவர் யான்னு பார்த்தோமாக்க தன்வந்திரி. குப்தர் காலத்தில் அடுத்து முக்கியமான மருத்துவர் வந்து தன்வந்திரி வந்து ஒரு ஆயுர்வேத மருத்துவர்.
இவர் வந்து குப்தர் காலத்தில் வாழ்ந்த தலை சிறந்த ஆயுர்வேத மருத்துவ மேதை. இவர் மனிதனுக்கு ஏற்படும் நோய்கள் பற்றியும் அதற்கான சிகிச்சை முறைகள் பற்றியும் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து கட்டிடக்கலை வந்து பார்த்தோமாக்க குப்தர் காலத்தில் கட்டிடக்கலையை வந்து 5 வகையாக பிரிச்சிருப்பாங்க. இது வந்து இதே டாபிக் வந்து 11th வரலாறுலையும் 11th ஹிஸ்ட்ரிலையும் இருக்குது. அதே இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 5 வகையான கட்டிடக்கலை இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோமாக்க தட்டையான கூரை கொண்ட சதுர கோயில். தட்டையான கூரை கொண்ட சதுர கோயில் இது வந்து ஃபஸ்ட்டு. அடுத்து 2வது வந்து பார்த்தோமாக்க விமானத்துடன் கூடிய 2ஆம் மாடி. 2வது பார்த்தோமாக்க விமானத்துடன் கூடிய 2வது மாடி தட்டையான கூரை கொண்ட சதுர கோவில். அது தட்டையான கூரை கொண்ட சதுர கோயில் வந்து ஃபஸ்ட்டு. அடுத்து விமானத்துடன் கூடிய தட்டையான கூரை கொண்ட சதுர கோயில் வந்து செகண்ட். அடுத்து வளைகோட்டு கோபுரம் கொண்ட சதுர கோயில் இது வந்து 3வது வகை. அடுத்து செவ்வக வடிவிலான கோயில்கள் இது 4வது வகை. அடுத்து வட்ட வடிவ கோயில்கள் இது வந்து 5வது வகை. இக்கோயில்கள் வட இந்தியாவில் இந்த கோயில்கள்லாம் வட இந்தியாவில் நாகரப்பாணியில் கட்டியிருப்பாங்க. வட இந்தியாவில் நாகரப்பாணி, அதே மாதிரி தென்னிந்தியாவில் பார்த்தோமாக்க திராவிட பாணியில் இந்த கட்டிடங்கள்லாம் கட்டியிருப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு சிற்பக்கலை பார்த்தோமாக்க குப்தர் காலத்தில் சிற்பக்கலை சிறப்புற்று இருந்தது. ஆமாம், குப்தர் காலத்தில் எல்லா கலைகளுமே சிறப்புற்று இருந்தது. அதில் மதுராவில் குப்தர்கள் காலத்தில் அமைக்கப்பட்ட புத்தர் சிலை, மதுராவில் உள்ள புத்தர் சிலை கிரேக்க சாயல்களில் இருந்திருக்கான். அதே மாதிரி சாரநாத்தில் நின்ற வடிவில் உள்ள புத்தர் சிலை நல்லா சிறப்பாக அமைக்கப்பட்டது. அதே மாதிரி சாரநாத் கலை பாணி வந்து இந்தியாவில் மிகச்சிறந்ததாக கருதப்படுகிறது. இது வந்து கணிசர் காலத்தில் உருவான காந்தார கலையை போன்று இருக்கான். காந்தார் கலை யாருடைய காலத்தில் உருவானதுன்னா கனிஷ்கர் காலத்தில் உருவானது. இது ஞாபகம் வச்சுக்க, இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இந்த காந்தார கலையை போன்று தான் சாரநாத்தில் உள்ள கலைப்பாணி இந்தியாவில் மிக சிறந்ததாக கருதப்படுகிறது, புத்தர் சிலை. அடுத்து நெக்ஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட் பார்த்தோமாக்க பிதாரி என்ற இடத்தில் உள்ள கந்தகுப்தன். பிதாரியில் உள்ள கந்தகுப்தரின் ஒற்றை கற்றூன் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டது. அங்கே அலகாபாத் தூண் கல்வெட்டு பார்த்தோமா, அதே மாதிரி பிதாரி கற்றூன் இது வந்து ஸ்கந்தகுப்தரின் கற்றூன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஓவியக்கலை. குப்தர் காலத்தில் ஓவியக்கலையும் சிறந்து விளங்கியது. குப்தர் காலத்தில் அஜந்தா பாக்கு. இந்த பாக்கு வந்து எங்கே இருக்குன்னா குவாலியருக்கு அருகில் இருக்குது. இது பாக்கு வந்து எந்த மாநிலம்னு பார்த்தோமாக்க மத்திய பிரதேசத்தில் இருக்குது. குப்தர் காலத்தில் சிறந்து விளங்கியது வந்து அஜந்தா, பாக்கு ஆகிய இடங்களில் வந்து ஓவியங்கள் காணப்படுது. அஜந்தாவில் உள்ள 16வது 17வது குகை ஓவியம், அஜந்தாவில் உள்ள வந்து 16, 17வது குகை ஓவியம் வந்து புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறுது. இங்கே படிச்சிருப்பான். அஜந்தாவில் உள்ள 16வது 17வது வந்து குகை ஓவியம் வந்து புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுகிறது. அடுத்து வந்து போதிசத்துவர்களின் ஓவியங்களும் அழகிய பறவைகளின் ஓவியங்களும் சிறப்புற்று காணப்படுது. அடுத்து வந்து இந்த பாக்ஸ் பார்த்துக்கோங்க, இது முக்கியமானது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். யுனெஸ்கோ, அதாவது ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார நிறுவனம் தான் யுனெஸ்கோ. இது வந்து 1983ஆம் ஆண்டில் அஜந்தா குகையை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது. இதை வந்து அஜந்தாவை எந்த வருஷம்னா 1983 யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது. அடுத்து முக்கியமான கலைகள்னு பார்த்தோமாக்க இசைக்கலைகள். இசைக்கலைகள் வந்து குப்தர் காலம் இசையும் நடனம் செழித்தோங்கிய காலமாகும். ஆமாம், குப்தர் மன்னரான யார்? முதலாம் சமுத்திரகுப்தர் வந்து வீணை வாசிப்பது போன்று நாணயத்தில் இடம்பெற்றிருப்பார். வீணை வாசிப்பது போன்று உருவம் பொறித்த நாணயங்கள் காணப்பட்டன. இதன் மூலம் இசைக்கலையில் சிறந்தவங்கன்னு நம்ம அறிஞ்சுக்கிற முடியுது. இது முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் வீணை வாசிப்பது போன்று இருக்காங்கன்னா முதலாம் சமுத்திரகுப்தர் வீணை வாசிப்பது போன்று நாணயங்களில் இடம்பெற்றிருக்கார். அடுத்து கலை நடனக்கலை திருவிழா காலங்களில் நடத்தியிருப்பாங்க. அடுத்து நாடகக்கலை வந்து சிறந்து விளங்கியது. இது நாடக ஆசிரியர்கள் நிறைய பேர் நாடகம் எழுதியிருப்பாங்க. இப்போ வந்து சாகுந்தலம், ரகுவம்சம்,
சாகுந்தலம், ரகுவம்சம், குமார சம்பவம், மேகதூதம் ஆகிய காளிதாசர் இயற்றிய நாடகங்களாகும். இதில் யார் இயற்றியதுன்னா காளிதாசர் இயற்றிய நாடகங்கள். அடுத்து தேவி சந்திரகுப்தம், கௌமுகி மகோத்சவம் ஆகிய நாடகங்களும் சிறப்பாக இருந்தது குப்தர் காலத்தில். காளிதாசர் எழுதிய நாடகம் சாகுந்தலம், ரகுவம்சம், குமார சம்பவம், மேகதூதம் ஆகிய காளிதாசர் இயற்றியது நாடகம் சிறப்பாக இருந்தது. அடுத்து தேவி சந்திரகுப்தம், கௌமுகி மகோத்சவம் இந்த நாடகமும் நடைபெற்றன. அடுத்து இந்திய பண்பாட்டிற்கு குப்தர்களின் கொடை. இந்திய பண்பாட்டிற்கு குப்தர்களின் கொடை என்னென்னு பார்த்தோமாக்கா, ஃபஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். மத்திய அரசு நிர்வாகத்துறை, மாநில அரசு நிர்வாகத்துறை, மாவட்ட ஆட்சி முறை, நகர மற்றும் கிராம நிர்வாக சபைகள் போன்றவை இந்திய பண்பாட்டிற்கு குப்தர்கள் வழங்கிய கொடைகளாகும். நம்ம மத்திய அரசு நிர்வாகத்துறை, மாநில அரசு நிர்வாகம், அதாவது மத்திய அரசு எவ்வாறு நிர்வாகம் பண்ணணும், மாநில அரசு எவ்வாறு நிர்வாகம் பண்ணணும், இதற்கு நமக்கு முன்னோடியாக திகழ்வங்க யாருன்னு பார்த்தோமாக்கும் குப்தர்கள் தான். அவங்ககிட்ட இருந்து தான் நம்ம இந்த மாதிரி ஆண்டுட்டு வரோம். மத்திய அரசு, மாநில அரசு அந்த காலத்திலே குப்தர்கள் ஆண்டிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் காளிதாசரின் சாகுந்தலம், விக்ரமோர்வசியம், ரகுவம்சம், குமார சம்பவம், மேகதூதம் ஆகிய பல இலக்கிய படைப்புகளை குப்தர்களின் கொடையாகும். இலக்கியங்கள்லாம் படித்தோமா மேலே டாப்பிக்கில் என்னென்ன இலக்கியம், அந்த இலக்கியங்கள்லாம் நமக்கு கிடைச்ச கால பொக்கிஷம். குப்தர் காலத்தில் கிடைச்ச கால பொக்கிஷம் காளிதாசரின் சாகுந்தலம், விக்ரமோர்வசியம், ரகுவம்சம், குமார சம்பவம், மேகதூதம் இதெல்லாம் இன்றைக்கும் சிறந்து விளங்கக்கூடிய நூல்களாகும். அடுத்து பார்த்தோமாக்க ஆரியபட்டரின் கணித நூல். ஆரியபட்டர் எழுதின கணித நூல், வானவியல் இந்த 2 நூலும் எழுதியிருப்பான்னு பார்த்தோமா. அடுத்து ஆரியபட்டியம், சூரிய சித்தாந்தம் போன்ற நூலையும் எழுதியிருப்பான்னு படித்தோம். இது வானவியல் கருத்துக்களும் இன்றளவுக்கு சிறந்து அன்னைக்கே குப்தர் காலம் 3ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு அப்பயே பூமி சூரியனை சுற்றி வருகிறது என்று சொல்லியிருப்பார். அவர் தான் ஆரியபட்டர். அடுத்து வாக்பட்டரின் அஷ்டாங்க சங்கிரகம். இது ஒரு மருத்துவம் சார்ந்த நூல். அடுத்து வராகமிகிரரின் பஞ்ச சித்தாந்தகம். இது வானவியல் சார்ந்த நூல். வராகமிகிரனோட பஞ்ச சித்தாந்தகம் வானவியல் சார்ந்த நூல். அடுத்து சந்திரரின் சந்திராச்சாரிய வியாக்கரணம். இது ஒரு இலக்கண நூல். அடுத்து அமரரின் நிகண்டு. நிகண்டுனா என்னது? நிகழ்ந்தா ஒரு அகராதிகளின் தொகுப்பு, அதாவது டிக்ஷனரி மாதிரி இருக்கும், அதான் நிகண்டு. போன்ற நூல்கள் இந்திய பண்பாட்டு மற்றும் அறிவியல் வளர்ச்சிக்கு குப்தர்கள் அளித்த கொடையாகும். அடுத்து குப்தர் காலத்தில் நீதித்துறை இன்றைய நீதித்துறை வளர்ச்சிக்கு முன்னோடியாக திகழ்கிறது. குப்தர் காலத்தில் இருந்த நீதித்துறையும் இன்றைய நீதித்துறை வளர்ச்சிக்கு முன்னோடியாக திகழ்ந்தது. அடுத்த பயன் குப்தர் காலத்தின் சமயச்சார்பற்ற ஆட்சி முறையானது தற்போதைய இந்திய சமூக பண்பாட்டிற்கு அடிகொலியது. அடுத்து குப்தர் கால கோயில்கள் மற்றும் கட்டுமான கோயில்கள் கலை வளர்ச்சிக்கும் சமய வளர்ச்சிக்கும் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக திகழ்வதுடன் இந்திய பண்பாட்டு வளர்ச்சிக்கும் துணை புரிகின்றன. அடுத்து முக்கியமான பயன் பார்த்தோமாக்க சாரநாத், மதுரா, அஜந்தா, எல்லோரா, பாக் போன்ற இடங்களில் உள்ள சிற்பங்கள், ஓவியங்கள் போன்ற கலைநுட்பங்கள் யாவும் இந்திய பண்பாட்டிற்கு சிறந்த கூறுகளாக விளங்குகின்றன. எனவே குப்தர் காலம் செவ்வியல் கலைகளின் காலம் என்று சொல்கிறோம். குப்தர் காலத்தை இந்தியாவின் பொற்காலம்னு சொல்லுவோமா, அதே மாதிரி இந்திய செவ்வியல் கலைகளின் காலம்னு பார்த்துப்போம். அவ்வளோதான் இன்றைக்கி பார்த்த குப்தர்கள் முடிஞ்சு. குப்தர்கள் பற்றி நம்ம 6வது வகுப்பு வரலாறில் பார்த்துருப்போம். அடுத்து 11ஆம் வகுப்பு வரலாறில் பார்த்துருப்போம். அடுத்து 12ஆம் வகுப்பு, இப்போ 12ஆம் வகுப்பு அறிவியலில் பார்த்துட்டோம். இப்போ 6ஆம் இந்த 3 வீடியோ பார்த்தாவே ஸ்கூல் புக்கில் உள்ள குப்தர்கள் கவர் ஆயிரும். இப்போ 6வது 11ஆவது வகுப்பு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். இப்போ 12ஆவது அறிவியல் முடிச்சிட்டோம். இந்த 3 வீடியோ பாருங்கள், குப்தர்கள் டாபிக் கம்ப்ளீட் ஆயிரும். அவ்வளோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.